கதை ஆட்டுக்கடா வாகனமும் மனக்கட்டுப்பாடும். கந்த புராணத்தில் நாரதர் செய்த யாகத்திலிருந்து மிகப்பெரிய மற்றும் பயங்கரமான ஆட்டுக்கடா ஒன்று தோன்றியது. அது உலகையே அச்சுறுத்தித் தேவர்களைத் துரத்தியது. அந்த ஆட்டுக்கடா எங்கும் ஓடி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய போது முருகப்பெருமான் தனது வீரத்தால் அதை அடக்கினார். அவர் அந்த ஆட்டுக்கடாவை அழித்து விடாமல் அதையே தனது வாகனமாக மாற்றிக்கொண்டார். கட்டக்கடங்காமல் ஓடும் ஆட்டுக்கடா என்பது நமது அலைபாயும் மனதிற்கு அடையாளம். நமது எண்ணங்கள் சிதறி ஓடி நம்மை பயமுறுத்தும்போது முருகனின் அருளை துணைக்கு அழைத்தால் அந்த எண்ணங்களை அடக்கி ஒருமுகப்படுத்த முடியும். சிதறிய எண்ணங்கள் சீரமைக்கப்படும்போது அவை உங்களை உயர்த்திச் செல்லும் கருவியாக மாறும் என்பதுதான் இக்கதையின் நீதி. கந்த குரு கவச வரிகள். குறைவுகளை நீக்கி நிறைவுகளை அளித்திடும் மறைபொருளே, உன்னை வணங்குகின்றேன். இதன் பொருள், என்னிடம் உள்ள மனக்குறைகளையும் எண்ணச் சிதறல்களையும் நீக்கி என் வாழ்வை நிறைவாக மாற்றும் மறைபொருளான முருகனே, உன்னை வணங்குகிறேன் என்பதாகும். முருகன் வாக்கு. மனம் பலவாறு சிந்தித்து உங்களை குழப்பும்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து, முருகா, என் மனதை உன் கட்டுப்பாட்டில் வைத்திரு என்று வேண்டிக் கொள்ளுங்கள். தேவையற்ற எண்ணங்களை வேல் கொண்டு நீக்கி உங்கள் கவனத்தை முருகன் மேம்படுத்துவார். இரவு உறங்கும் முன் இன்று உங்களை அலைக்கழித்த எண்ணங்களையும் நிறைவேறாத ஆசைகளையும் அப்படியே முருகனிடம் தந்துவிடுங்கள். முருகன் இருக்க பயமேன் என்று கூறி நாளை ஒரு தெளிவான மற்றும் ஒருமுகப்பட்ட சிந்தனை கொண்ட விடியலாக அமையும் என்று நம்பி உறங்குங்கள்.